உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய குரலை கேட்க வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக, எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக, என்னுடைய ஆத்துமாக்களை உயிரடைய செய்வீராக, எங்களை பலப்படுத்துவீராக. அப்பா, எங்களோடு நீங்கள் பேசுங்க. இந்த நேரத்தை நாங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். இன்றைக்கும் நாம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 36ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த சங்கீதம் என்று நம்ம பார்த்தோமானால் 150 சங்கீதங்கள் நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிறது. இது எல்லாமே பாடல்கள் வடிவத்தில் இருக்குது. அதனால தான் நம்ம சங்கீதம் என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள். சில சங்கீதங்கள் பார்க்கும் பொழுது அது ஜெபமாக இருக்கிறது. சில சங்கீதங்கள் பார்க்கும் பொழுது துதியை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. சில சங்கீதங்கள் பார்க்கும் பொழுது தன்னுடைய உள்ள குமுறலை, புலம்பலை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. சில சங்கீதங்கள் பார்க்கும் பொழுது நன்றி பலிகளை ஏறெடுக்கிற வண்ணம் இருக்கிறது. இப்படியாக எல்லா சங்கீதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சங்கீதத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த உன்னதமான உறவை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சங்கீதத்தினுடைய மைய கருத்து என்ன நம்ம வெளிப்படுத்துகிறாங்க. இந்த ஆத்தர்ஸ், தாவீது மாத்திரம் இந்த சங்கீதத்தை எழுதலை, அவர் கூட சேர்ந்து பல பேர் எழுதியிருக்கிறார்கள். இந்த சங்கீதத்தினுடைய மைய கருத்து, தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர் அவர் இருக்கிறார். அவருக்கும் இந்த சாதாரணமாக இருக்கிற இந்த மனு குலத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த உன்னதமான உறவு, அந்த உறவை நம்ம பற்றி பார்க்கும் பொழுது அது எட்டவே முடியாது. இந்த மனுஷன் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒருத்தன். ஆனால் அவனையும் இந்த வானத்தை, இந்த பூமியை, அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் கம்பேர் பண்ணவே முடியாது, ஒப்பிடவே முடியாது. ஆனாலும் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த உன்னதமான உறவை குறித்து தான் இந்த சங்கீதம் புஸ்தகம் முழுவதுமே எழுதப்பட்டிருக்கிறது. இதில் நம்முடைய தாவீது ராஜாவை குறித்து சொல்ல வேண்டுமானால், அவர் மொத்தம் 73 சங்கீதங்கள் அவர் எழுதியிருக்கிறாரு. இந்த 150ல் 73 அவர் எழுதியிருக்கிறாரு. அடுத்தது யார் இதை எழுதுனாங்கன்னே தெரியாமல் சில சங்கீதங்கள் இருக்குது. மொத்தம் 49 சங்கீதங்கள் அப்படியாக இருக்கிறது. தாவீது அல்லாதபடிக்கு ஆசாப், அப்புறமா கோராவினுடைய புத்திரர்கள் சாலமன், மோசஸ், ஹேமன், ஈத்தன் என்று இவர்கள் அனைவரும் இந்த சங்கீதத்தினுடைய ஆசிரியர்களாக இருக்கின்றனர். இதில் இன்றைக்கு நம்ம தியானமாக எடுத்திருக்கிற இந்த சங்கீதமானது 36ஆம் சங்கீதமானது, அதனுடைய தலைப்பு நம்ம பார்த்தோமானால் நமக்கு தெரியும், கர்த்தருடைய தாசனாகிய தாவீது. அப்போது தாவீது அவர் தன்னை எப்படியாக இந்த இடத்துல அறிமுகப்படுத்துகிறார் என்றால், சர்வன்ட் ஆஃப் காட். நம்ம தாசன் அப்படின்னும் போது நமக்கு என்ன தோணும்னா, ஓகே, ஆண்டவருடைய மகனாகிய தாவீது அப்படின்னு நமக்கு ஒரு தாட் நமக்கு வருது இல்லையா? அதை நம்ம ஆங்கில வேதாகமத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது சர்வன்ட் ஆஃப் காட் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய தாசனாகிய தாவீது ராக தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி நம்ம பார்க்கும் பொழுது, தாவீது தன்னுடைய எதிரிகளால், அது சவுலாக இருக்கலாம், ஏன் அவருடைய மகனாகிய அப்சலோமாக இருக்கலாம், அப்போ அவர்களுடைய எதிரிகளால் நெருக்கப்படும் பொழுது அவர் இந்த சங்கீதத்தை எழுதி இருக்கக்கூடும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இப்போது இந்த சங்கீதத்தில் கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த வார்த்தையை நம்ம பார்த்தோமானால், 18ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பை நம்ம எடுப்போமே. 18ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். அதில் என்ன எழுதியிருக்கு பாருங்கள், ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், கர்த்தருடைய தாசனாகிய தாவீது. இதே அந்த ஃப்ரேஸை தான், இந்த வார்த்தைகளை தான் அந்த சங்கீதத்திலையும் உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இந்த 18ஆம் சங்கீதம்ங்கிறது தாவீதினுடைய ஓல்டு ஏஜில், அவர் வயதான காலகட்டத்தில் எழுதப்பட்டு இருக்கக்கூடும். இந்த 36ஆம் சங்கீதம் அவர் தன்னுடைய இளமை காலத்தில் எழுதப்பட்ட சங்கீதமாக இருக்கும். ஏன்னா அவர் ஓடுறாரு, அவங்களுடைய சத்துருக்கள்லாம் அவரை நெருக்கிறாங்க.
அப்போது ஓல்ட் ஏஜில் இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஸோ அதனால் இது தாவீதினுடைய இளமை காலத்தில் எழுதப்பட்ட சங்கீதமாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். தேவனாகிய கர்த்தருடைய தாசன் என்று தன்னை அறிமுகப்படுத்துவதில் தாவீது ரொம்ப சந்தோஷப்படுறார். இப்போது நம்மளை அறிமுகப்படுத்துவோம், என்னோட பேர் இது, எங்கள் அப்பா பேர் இது, அல்லது என்னுடைய கணவரோட பேர் இது என்று நம்ம சொல்லி அறிமுகப்படுத்தும் பொழுது வி கெட் அ ரெக்கக்னிஷன். நமக்கென்று ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஓகே, இவங்களோட பிள்ளையா, ஓகே இவங்களோட வீட்டுக்காரங்களா, இவங்களோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல தாவீது தன்னை தாசனாகிய கர்த்தருடைய தாசனாகிய தாவீது என்று அவர் சொல்லுகிறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரோடக்ஷனை நாமும் சொன்னால் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த சங்கீதத்தை நாம் எப்படி பிரிக்க போகிறோம் என்றால், முதல் வசனத்தில் இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர், அது மாத்திரம் இல்லாமல் துன்மார்க்கனும் தேவனாகிய கர்த்தருக்கும் நடுவில் இருக்கிற அந்த கம்பேரிசன் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது அந்த 7ஆம் வசனத்திலிருந்து அதிகாரம் முடிய நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை குறித்து சொல்லப்படுகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லுகிறது போல ஆண்டவருடைய இரக்கத்தை குறித்து தான் மீதி வசனங்கள் செல்கிறது. இதை நாம் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். மொத்தமாக இந்த அதிகாரத்துக்கு நம்ம தலைப்பு கொடுக்க வேண்டும் ஆனால் தேவனுடைய இரக்கங்கள் என்று, காட்ஸ் மர்சிஸ். ஏன் மர்சி சொல்லாமல் மர்சிஸ் சொல்கிறோம்னா, அவர் ஒரு இரக்கத்தை நம்ம கொடுக்கவில்லை, பல இரக்கங்கள், பல மர்சிஸை நம்மளுக்கு அவர் பொழிந்தருளி இருக்கிறார், பொழிந்தருளவும் போகிறார். இப்போவும் கொடுத்துட்ருக்காரு, இனிமேலும் அவர் நமக்கு கொடுக்க போகிறார். எனவே நாம் அப்படியாக தலைப்பு கொடுக்கலாம். இதில் முதலாவது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. இப்போ இந்த தெய்வ பயம், ஃபியர் ஆஃப் காட் குறித்து நம்ம தியானிப்போம். ஆனால் நம்ம தேவனுக்கு பயப்படும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் வரும். தேவனுக்கு நாம் பயப்படும் பொழுது தான் நம்மளுடைய மார்க்கெட் பிளேஸாக இருக்கட்டும், நம்ம செய்கிற என்ன காரியமாக இருக்கட்டும், அதில் நம்ம உண்மையாக உத்தமமாக நமக்கு மேலே இருக்கிற அந்த அதிகாரிக்கு, மேலே இருக்கிற தலைவருக்கு நம்ம உண்மையாக இருப்போம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம்தான் எல்லா காரியத்தினுடைய ஒரு ஊற்றாக இருக்கிறது, எல்லா காரியத்தினுடைய பிகினிங்காக இருக்குது. அப்போ அந்த தெய்வ பயம் ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்றால் அவன் நிச்சயமாக துன்மார்க்கனாக தான் இருப்பான். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்றால் அப்போது அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை. இப்போ ரெட்டை பிள்ளைங்களை நம்ம பார்த்துருப்போம், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஐடென்டிக்கல் ட்வின்ஸும் இருக்காங்க, அன்ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அதாவது சில பேர் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இவன் 2 பேரும் ரெட்டை பேர். சில பேர் தெரியாது, 2 பேருடைய உருவங்களும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க 2 பேரும் யார் தான்? ட்வின்ஸ் தான். அதை மாதிரி ஒரு ட்வின்ஸை நான் உங்களுக்கு இன்னைக்கு காலையில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். கீழ்ப்படியாமையும் முரட்டாட்டமும். யாருக்குள்ளே முரட்டாட்டம் இருக்கோ அவங்களுக்குள்ளே கீழ்ப்படியாமை இருக்கும், யாருக்குள்ளே கீழ்ப்படியாமை இருக்கோ அவங்களுக்குள்ளே முரட்டாட்டம் இருக்கும். 2 பேரும் ட்வின்ஸ். இது இருந்தால் அது இருக்கும், அது இருந்தால் இது இருக்கும். அப்போ இந்த துன்மார்க்கனுடைய காரியங்களில், துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில் தெய்வ பயம் இல்லை என்று சொல்லும் பொழுது அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறதுனா, கீழ்ப்படியாமையும் முரட்டாட்டமும் இருக்கிறது. கீழ்ப்படியாமையும் முரட்டாட்டமும் இருக்கிறது. தேவஜனமே, கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேசுவார், நிச்சயமாக பேசுவார். அவன் நீதிமானாக இருந்தாலும் சரி, துன்மார்க்கனுக்கு கூட ஆண்டவர் சான்ஸ் கொடுப்பார். அவன் தப்பித்து கொள்ள அந்த வழியை விட்டுட்டு அவன் மறுபடியும் நல்ல வழி வர்றதுக்கு ஆண்டவர் சான்ஸ் தருவார். ஆனால் அந்த குரலை கேட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குரலை ஒரு பெரிய விஷயமா அவங்க எடுக்கிறதில்ல. நிஜமாக ஒரு மனிதனுக்குள்ளுமே இருக்கிற அந்த மனசாட்சியானது பேசும். ஒரு தவறு செய்யும் பொழுது என்ன பண்ணும்? பேசும். அது எப்படி பேசுகிறது? யார் அதை ஆக்டிவேட் பண்ணுறா? இட் இஸ் காட். அந்த நேரத்தில்
ஒரு உண்மையான மனிதன், நீதிமான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பயத்தில் அந்த தவறான காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஆனால் துன்மார்க்கன் என்ன செய்வான் என்றால், அது கீழ்ப்படியாமல் முரட்டாட்டமாக அப்படியே அதற்கு எதிர்த்து அகெயின்ஸ்டாக போய் அந்த காரியத்தை அவங்க செய்து முடிப்பாங்க. அப்போ துன்மார்க்கன் அவனுடைய துரோக பேச்சானது, அவன் வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தையானது என்னோட உள்ளத்திற்கு தெரியும் என்று தாவீது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறார். அடுத்த வசனத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா, அவன் தன் அக்கிரமம் அருவனப்பானது என்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்கு தானே இச்சகம் பேசுகிறான். இந்த இச்சகம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம அப்படியே பார்க்கும்பொழுது நமக்கு புரியல. அந்த தமிழ் வேர்டு வந்து நம்ம பைபிளோட தமிழ் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். சில வார்த்தைகள் நமக்கு புரியாது, அப்படியே படிக்கும் பொழுது நம்மளுக்கு புரியாது. அதை நம்ம ஆங்கில பதத்தில் எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது அதில் சொல்லுது ஃப்ளாட்டரி என்று சொல்லுகிறது. இந்த ஃப்ளாட்டரி அப்படின்னா முகஸ்துதி. இப்போ ஒருத்தர்கிட்ட நம்மளுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் மனிதர்களுடைய இயல்பு என்ன அப்படின்னா முகஸ்துதி பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் எனக்கு இது பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இதை அது பண்ணியிருக்கீங்க, அவங்க முன்னாடியும் சொல்லுவாங்க, மீதி பேர் எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த காரியம் நடக்க வேண்டும். அதனால் என்ன செய்கிறாங்க, முகஸ்துதி செய்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல துன்மார்க்கனுடைய ஒரு கேரக்டர் பாருங்கள். அவன் தன் பார்வைக்கேற்றபடி தனக்கு தானே இச்சகம் பேசுகிறான், தனக்கே தான் செய்து கொண்டிருக்கிறான். தன்னைத்தானே புகழ்கிறவனாக யார் காணப்படுகிறான் என்றால் துன்மார்க்கன் காணப்படுகிறான். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது எல்லாமே துன்மார்க்கனை பற்றிய காரியங்கள். 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் துன்மார்க்கனுடைய குணாதிசயங்களை தாவீது வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கிறாரு. தாவீதுக்கு முன்னாடி இருக்கிற சத்துருக்கள், அது சவுலாக இருக்கலாம், இல்லை தன்னுடைய மகனாகவே இருக்கலாம், அப்சலோமாக இருக்கலாம். இவங்க தானே தாவீதுக்கு பெரிய பிரச்சனை பண்ணாங்க, இவரை துரத்திட்டு போனாங்க. அப்போ இவங்க 2 பேர்ல யாராக கூட இருக்கலாம். அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவருடைய அக்கிரமமானது அருவருப்பாக இருக்கிறது என்று காணப்படுகிறது என்று அவர் சொல்லுகிறார். அடுத்தது, தன் பார்வைக்கேற்றபடி தனக்கு தானே அவர் இச்சகம் பேசுகிறான். ஏன் இது எல்லாமே அவங்க பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 1ஆம் வசனத்துல நம்ம சொல்றோம், தெய்வ பயம் இல்லை. என்ன இல்லை? தெய்வ பயம் இல்லை. நம்ம 2 கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆண்டவர் வருவாரே, என்னை கேள்வி கேட்பாரே, எனக்கு அந்த பலனை கொடுப்பாரே. God is going to judge every one of us. நன்மை செய்கிறவர்களுக்கையும் அவர் ஜட்ஜ் பண்ண போறாரு, தீமை செய்கிறவர்களையும் அவர் ஜட்ஜ் பண்ண போகிறார். அப்போ அந்த தெய்வ பயம் உள்ள இருக்கும் பொழுது அந்த துன்மார்க்கமான காரியங்கள் செய்யறதுக்கு நம்ம யோசிப்போம். ஓகே, நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம திருத்தி கர்த்தருடைய பாதையில வருவதற்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனா அந்த துன்மார்க்கன் தனக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாமைனால, தனக்குள்ள இருக்கிற முரட்டாட்டத்தினால அப்படியே அவன் போயிட்டே இருப்பான். அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டோன்னு ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டோன்னு ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அது மாதிரி இன்னும் அநியாயத்தை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அந்த லிஸ்ட்டில் நாமோ நம்மளுடைய பிள்ளைகளோ நம்முடைய தலைமுறைகளோ வந்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. அடுத்தபடியாக சொல்லுகிறது பாருங்க, அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. அவன் வாயின் வார்த்தைகள், நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், துன்மார்க்கனுடைய வார்த்தைகள் அக்கிரமம் நிறைந்ததா இருக்குது, வஞ்சகம் நிறைந்ததா இருக்குது, கன்னிங்கா இருக்கு. யாரை எப்படி மேற்கொள்ளலாம், யாரை எப்படி தோற்கடிக்கலாம், எப்படியெல்லாம் அக்கிரமம் பண்ணலாம், அவன் நினைவு நித்தமும் பொல்லாததா இருக்குது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் என்ன பண்ணிட்டான், அவன் விட்டு விட்டான். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது முழுவதும் துன்மார்க்கருடைய குணாதிசயங்கள், துன்மார்க்கருடைய அட்ரிபியூட்ஸ். இது நாம ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்க்க போறோம். அவனுடைய வாயின் வார்த்தைகளும் இப்படி இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அவனுடைய வழிகளை குறித்து சொல்லுகிறது. அவன் புத்தியாய் நடந்து கொள்றதை விட்டுடுறான்.
அப்ப யார் ஒருத்தன் புத்தியா நடந்து கொள்வான்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப புத்தியா யார் நடந்துக்குவாங்க? ஞானமா யார் நடந்துக்குவாங்கன்னா, உண்மையிலே கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க தான் ஞானமா நடந்து கொள்ள முடியும். துன்மார்க்கமா இருக்கிறவங்க ஞானமா நடந்து கொள்ள முடியாது. அவங்க கிட்ட பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், பெரிய பெரிய வசதிகள் இருக்கலாம். ஆனா அவர்களால ஞானமாக நடந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவங்களிடத்துல தெய்வ பயம் இல்லை. அவன் புத்தியா நடந்து கொள்றத விட்டுட்டானா. அடுத்தது நன்மை செய்கிறது. நமக்கு கர்த்தர் திராணியை கொடுப்பார், நமக்கு கர்த்தர் அந்த பலனை கொடுப்பார். இப்போ நன்மை செய்கிறவர்களுக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆனா யார் செய்யாம இருப்பானா? துன்மார்க்கன் செய்யாம இருப்பானா. நன்மை செய்ய திராணி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம நன்மை செய்கிறத கண்டினியூ பண்ணணும். நம்ம கண்டினியூ பண்ணல, நம்ம செய்யலனா நாமளும் இந்த லிஸ்ட்ல வந்துரும். கர்த்தர் அப்படியாக நன்மை செய்ய நம்மை பலப்படுத்துவாராக. அடுத்த துன்மார்க்கனுடைய குணாதிசயத்தை பாருங்க. தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து. நம்ம நைட் நம்ம பெட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, காலையில இருந்து நம்ம எழும்புனதுல இருந்து இந்த நேரம் வரைக்கும் என்னென்ன காரியங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீகலெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, காலையில் நான் இங்கே போனேன், இவங்கள்ட்ட பேசினேன், இப்படி நடந்துச்சு, அவங்க எனக்கு இது செஞ்சாங்க, நான் அவங்களுக்கு இது செஞ்சேன், எனக்கு இந்த மனசு கஷ்டம் வந்துச்சு, இல்லை எனக்கு இந்த சந்தோஷம் வந்துச்சு, எனக்கு இந்த வெற்றி வந்தது, எனக்கு இந்த தோல்வி வந்ததுன்னு சொல்லி நம்ம மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் இவன் என்ன செய்கிறான் என்றால் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசிக்கிறான். எல்லா ஈவில் பிளானிங்ஸும் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருட்டில் தான் நடக்கும். ஏன்னா அந்த இடத்துல வெளிச்சம் இல்லை, அந்த இடத்துல ஒளி இல்லை. யார் போட்டு தள்ளணும், யாருக்கு விரோதமாக எழுப்பணும், இந்த பிளானிங்ஸ் எல்லாம் எப்போ நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நைட்டில் தான் பிளான் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு ஏற்ற வேலையாக இருக்கிறது. அப்போ அவன் படுக்கையின் மேலே என்ன காரியத்தை யோசிக்கிறான்னா அக்கிரமத்தை யோசிக்கிறான். தாவீது சொன்னது போல, என்னுடைய தாய் என்ன பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். நோ ஹியூமன் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். எந்த மனுஷனும் பரிபூர்ணமானவங்க இல்லை, எந்த மனுஷனும் நீதிமான் கிடையாது. நம்ம ஒவ்வொரு தவறுதல்லையும் ஒவ்வொரு தப்பிதங்கள்லையும் விழுந்து விழுந்து ஆனால் எழுந்திரிச்சிடுறோம். கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தர் நம்ம மேலே வைத்த அன்பினால, ஆண்டவருடைய விலையேற பெற்ற திரு ரத்தத்தினால நம்ம அந்த காரியங்களிலிருந்து எழும்பிடுறோம். ஆனா இந்த துன்மார்க்கன் என்ன பண்றானா, அதுலயே உழண்டுட்டு இருக்கான், அதுலயே மூழ்கிட்டு இருக்கிறான். அப்ப அவனுடைய படுக்கையின் மேல கூட அவன் அக்கிரமத்தை தான் யோசிக்கிறான். அப்ப நாள் முழுவதையும் அக்கிரமம் தான் செய்யறான். அந்த படுக்கையிலையும் அவன் யோசிக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அக்கிரமம் தான். நல்லது அல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காது இருக்கிறான். ஆண்டவருடைய தாசனாகிய தாவீது எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. நல்லது அல்லாத வழியில தான் நிலைப்பானான். எதெல்லாம் வழி நல்லது இல்லையோ, எதெல்லாம் சரி இல்லையோ அதை தான் பர்ஃபெக்டா செஞ்சு முடிப்பானான். யாரு? துன்மார்க்கன். அதே மாதிரி பொல்லாப்பு, ஈவில் வேஸ், தவறான வழிகள், அந்த தவறான வழிகளை விட்டு விடாதபடிக்கு அதை வெறுக்காது இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 143, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்போ படுக்கையின் மேலேயும் சரி, அந்த நாள் முழுவதும் சரி, அவன் யோசிக்கிறது எல்லா காரியமும் பொல்லாதவைகளாக இருக்கிறது. அதனாலதான் சங்கீதம் 143 சொல்லுது, உங்களுக்கு பிரியமானதை நான் செய்யறதுக்கு எனக்கு சொல்லித்தாங்கப்பா. ஏன்னா நமக்கு தெரியாது. ஒரு குழந்தைக்கு எப்படி ப்ரஷ் பண்ணணும்னு நம்ம சொல்லித்தரோம். ஒரு குழந்தைக்கு எப்படி உட்காந்து டேபிளில் சாப்பிடணும், டேபிள் மேனர்ஸ் சொல்லித்தரோம். ஸ்கூலில் எப்படி சாப்பிடணும்னு நம்ம சொல்லித்தரோம். அது மாதிரி நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இல்லை, ஒரு காரியமும் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமா, am I pleasing you God? நான் என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிரியமானதா இருக்கிறதா, நான் உங்களை பிரியப்படுத்துகிறவனா இருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு குவெஸ்டினோடு தான், ஒவ்வொரு கேள்வியோடு தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்த வேண்டும். நான் உங்களுக்கு பிரியமா நடந்துக்கிறேனா?
என்னோட வாழ்க்கை உங்களுக்கு பிரியமா இருக்கிறதா? இந்த இடத்துல இந்த 4 வசனங்களும் துன்மார்க்கனை பத்தி சொல்லி முடிச்சிருச்சு. அடுத்தது 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் யாரை பற்றி சொல்லுகிறது என்றால், நம்முடைய தேவனை பற்றி சொல்லுகிறது. நம்முடைய தேவனை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. நம்ம வானத்தை நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேர் வானத்தை அட்மையர் பண்ணியிருக்கீங்க, இல்லை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த வானத்தை பார்க்கறது வந்து ரொம்ப 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 பிடிச்ச ஒரு காரியம். ஆண்டவருடைய படைப்பை நம்ம ரசித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஆண்டவர் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அவருடைய கரத்தின் கிரியைகளை நம்ம பார்க்கும் பொழுது, ரசிக்கும் பொழுது, அது ஒரு உன்னதமான ஒரு அனுபவமா இருக்கும். அந்த வானத்துல என்ன விளங்குதுன்னா, அவரோட கிருபை விளங்குதான். அவரோட கிரேஸ் எங்க தெரியுதான்? வானத்துல தெரியுதான். அடுத்தது அவருடைய சத்தியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அவருடைய சத்தியம் மேக மண்டலங்கள், அதுக்கும் மேல வானம் வந்து ஸ்கை நம்ம இங்கேருந்து பார்க்குறோம், நமக்கு தெரியுது இல்லையா? ப்ளூ கலரில் இருக்குது. அந்த ப்ளூ கலரில் மேகங்கள் வெள்ளை கலரில் இருக்குது. அது இங்கும் அங்குமாக அப்படியே கலைந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தால் அது கார் மேகமாக மாறும் இல்லையா? ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த சத்தியத்தை குறித்ததான அந்த டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். மேக மண்டலங்கள் பரியந்தம், அதற்கும் மேல அவருடைய சத்தியமானது எட்டுகிறது. அப்போ கர்த்தருடைய குணாதிசயம் என்னன்னு பார்க்கும் பொழுது கிருபை, சத்தியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயம் என்ன? அவர் கிருபை நிறைந்தவராகவும் இருக்கிறார், அவர் சத்தியம் நிறைந்தவராகவும் இருக்கிறார். கிருபை அப்படிங்கிறது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற கிரேஸ், நம்மளுக்கு கொடுக்குற மன்னிப்பு, நம்மளை ஏத்துக்கிறது எல்லாம். ஆனால் சத்தியம்ங்கிறது டிசிப்ளின். அப்போ கிருபையும் இருக்கணும், சத்தியமும் இருக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் கிருபை சத்தியத்துக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. இந்த வசனத்தில் ஆண்டவர் தாவீது மூலமாக சொன்னது போல, முதல்ல கிருபை இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? சத்தியம் இருக்கணும். சத்தியம் இல்லை அப்படின்னா அந்த இடம் சீர்கெட்டு போகும். அந்த இடத்துல எதுவுமே சரியா இருக்காது. ஆனால் அந்த சத்தியத்தோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, அது மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. அடுத்தது கர்த்தரை குறித்து சொல்லுகிற காரியம் அவருடைய நீதி குறித்து. முதல்ல அவருடைய கிருபை குறித்து சொன்னாங்க, அவருடைய சத்தியம் குறித்து சொன்னாங்க. இப்போ அவருடைய நீதி குறித்து சொல்லுகிறது. அது மகத்தான பர்வதங்கள் போல இருக்கிறது. வேர்ல்ட்லே ஹையஸ்ட் மவுண்டன் வந்து நம்மளுடைய ஹிமாலயாஸ், மவுண்ட் எவரெஸ்ட் இல்லையா? அப்போ அந்த நீதியானது மகத்தான பர்வதங்கள் போல. நம்ம எங்க இருந்து பார்த்தாலும் என்ன தெரியுது அப்படின்னா அந்த மலை தெரியும். அது மாதிரி கர்த்தருடைய நீதி வந்து தெரியுமா? நம்ம ORR ரோட்ல நம்ம கொஞ்சம் நம்மளுடைய ஏரியா கிட்ட நம்ம நெருங்கும் பொழுது நம்மளுக்கு அந்த டைடல் பார்க்கோட அந்த பில்டிங் தெரியும். எல்லா பில்டிங்க்கு நடுவில் அந்த பில்டிங் வந்து உயரமான கட்டடமாக இருக்கிறதுனால நமக்கு தெரியும். அப்போ அந்த மலையை குறித்து நான் யோசித்து பார்க்குறேன். அப்போ அந்த மலையானது, மகத்தான பர்வதமானது எங்கிருந்து பார்த்தாலும் தெரியும். அதே போல உம்முடைய நீதி மகத்தான பர்வதங்கள் போல இருக்கிறது. இப்போ கர்த்தர் எவ்வளோ நீதி உள்ளவர்! அவர் அநீதி உள்ளவர் அல்ல. கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல. அந்த விதவை போய் அநீதி உள்ள நியாயாதிபதியை போய் அலட்டி கொண்டே இருப்பா. அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, லூக்கால அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அவனே அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியே அவளுக்கு ஒரு நன்மை செய்யும் பொழுது, நீதி உள்ள நியாயாதிபதி நம்மளுக்கு எவ்வளோ நன்மை செய்வார் பாரு. அவன் அநீதி உள்ளவன் தான், ஆனால் கர்த்தர் நீதி உள்ளவராக நின்று நியாயம் தீர்ப்பார். நீங்கள் நினைக்காதீங்க, எனக்கு நீதி கிடைக்கல, எனக்கு நியாயம் கிடைக்கல, எனக்கு தேவையானது கிடைக்கல. God is there to judge you. God is there to give you the right judgment. இங்கே ஆண்டவருடைய குணாதிசயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது அவருடைய நியாயங்கள் எப்படி இருக்கு பாருங்க. மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். அவருடைய நியாயங்களை எப்படி கம்பேர் பண்றாங்க? ஆழங்களுக்கு கம்பேர் பண்றாங்க. நம்மளுடைய கடல் அடியில் நம்ம எடுத்தோமானால் நமக்கு தெரியவே தெரியாது. இன்னும் மனுஷங்க போவாத எவ்வளோ ரொம்ப டீப் 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 சீஸ்லாம் இருக்கு, பயங்கரமான ஆழங்கள்.
அந்த ஆழத்துக்கு அவருடைய நியாயங்கள் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் பாருங்க, மனுஷரையும் அவர் தான் காப்பாற்றுறாராம், மிருகங்களையும் அவர் தான் காப்பாற்றுகிறார். சில நேரத்தில் நம்ம நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது நான் 2-3 இடத்துல இந்த காரியத்தை நான் நோட் பண்ணுவேன். அப்போ தான் குட்டி போட்ட சின்ன சின்ன நாய்க்குட்டிங்க இருக்கும். அப்போது நான் அங்கே அதை பார்க்கும் பொழுது நான் அப்படியே ப்ரே பண்ணுவேன், ஆண்டவரே இது வேற மெயின் ரோட்டில் இருக்கப்பா, இது என்ன பண்ணுங்க, இதை பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்காது, எங்கே போகணும் எப்படி வரணும். அவங்க மம்மி இருந்தாங்கன்னா அது வழி நடத்தும். அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, என் மனசில் ஆண்டவர் பேசினார், நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன், நான் இருக்கேன்ல. நான் அந்த நேரத்தில் பாஸ் பண்ணும்போது எனக்கு மனசு அப்படியே படபடக்குது. ஐயோ நம்ம வண்டியில் வந்துருச்சுன்னா சரி, நம்ம வண்டியில் காப்பாற்றிடலாம், நம்ம வண்டியில் அது எஸ்கேப் ஆயிடுச்சு, ஆனால் பின்னாடி நிறைய வண்டி வருது, அதில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா எப்படி ஆண்டவரே, ஐயோ பாவமே, நம்ம வேணால் இறங்கி கொண்டு போய் கொஞ்சம் உள்ள தள்ளி போய் விட்டுட்டு வந்துடலாமா, அப்படிலாம் எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்த வசனத்தில் பாருங்கள் சொல்லுது, கர்த்தாவே மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறார், அவர் இருக்கார். நம்ம என்னதான் ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் அதுங்களுக்கும் படி அளக்கிறவர் யாருன்னா அவர் தான். இப்போ அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கும் பொழுது 6ஆம் வசனத்துலேருந்து 12ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் இந்த வசனத்துல ஆண்டவருடைய இரக்கங்கள் குறித்து தான் இருக்கு. அதே நேரத்துல அந்த துன்மார்க்கமா நடக்கிறவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற ஒரு ப்ளீ, அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தையும் இந்த இடத்துல தாவீது வைக்கிறார். தேவனே, 7ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. ஏற்கனவே நம்ம கிருபையை குறித்து நம்ம மேலே பார்த்தோம், உம்முடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது என்று நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் தங்கள் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். எல்லாருக்குமே நமக்கு சங்கீதம் 91 தெரியும், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், என்ன பலவீனங்கள் இருந்தாலும், நமக்கு எந்த இடத்துல சொல்யூஷன் கிடைக்கும்னா இட் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய பிரசன்னத்துல தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எல்லாமே, அதுதான் எல்லாவற்றுக்குமே ஊற்றாக இருக்கிறது. ஆண்டவர் தான் சொல்லுகிறார். இப்போ இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய பிரச்சனைகளில், அவங்களுடைய போராட்டங்களை, பலவீனங்களில் அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால், மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் இந்த வசனத்தில் சொல்றது போல நம்மளும் அவருடைய செட்டைகளின் நிழலில் போயிடலாம். லார்ட் ஹைட் மீ அண்டர் யுவர் விங்ஸ் லார்ட். பிரச்சனை, போராட்டம், வன்கண்ணு, நமக்கு எதிராக சூழ்ச்சிகள், வஞ்சனைகள் பெருகி இருக்கிற இந்த உலகத்துல நமக்கு த பெஸ்ட் பிளேஸ். அப்ப நம்ம வீட்டுக்குள்ளவே இருக்கலாமா? நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா நமக்கு ஃபுல்லா ப்ரொடெக்ஷன் பா, நம்ம யார்கிட்டையும் பேச வேணாம், யாரையும் பார்க்க வேணாம், எங்கேயும் போவேனா, அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்தா நம்ம பாதுகாப்பா இருக்குமா? நோ நோ. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கூட பிரச்சனை இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கூட ஆபத்து காத்து. ப்ரொடெக்ஷன் எதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு என்று நம்ம பார்க்கும் பொழுது, தேவனுடைய செட்டைகளின் நிழலில வந்து அடையும் பொழுது தான் நமக்கு பாதுகாப்பு. இந்த காரியத்தை நம்ம பாதுகாப்பா இருக்கும், இந்த காரியத்தை நம்ம ப்ரொபகேட் பண்ணோம், நம்ம மற்றவங்க. தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு நோவாவிடம் பேசி ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி, நோவாவை, அவருடைய குடும்பத்தை, நோவா, அவருடைய மனைவி, அவருடைய 3 பிள்ளைகள், அவருடைய மருமக்கள், அதுக்கப்புறமா ஆண்டவர் சொன்ன மாதிரி சுத்தமான மிருகங்கள், அசுத்தமான மிருகங்கள், பறவைகள், இவை எல்லாவற்றையும் அந்த பேழைக்குள்ள கொண்டு போனார். ஏன்? God want to protect everything. God want to protect everything. அப்ப அந்த பேழைக்குள்ள இருந்தது தான் காப்பாற்றப்பட்டது, அந்த பேழைக்கு வெளியில இருந்தது எல்லாமே மரித்து போனது. இன்றைக்கும் கர்த்தருடைய பேழையானது இந்த சபை. இந்த சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் பாதுகாப்பு. இந்த கம்யூனிட்டி, நம்ம சமுதாயம், இந்த சபைங்கிறது ஒரு சமுதாயம், ஒரு கம்யூனிட்டி, இதற்குள்ள இருக்கும் பொழுதுதான் பாதுகாப்பு. அதனாலதான் இதற்கு உள்ள இருக்கிற தேவ பிள்ளைகளாகி நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களையும் கொண்டு வந்து இந்த பேழைக்குள்ள சேருங்க. இப்ப நோவா கிட்ட ஆண்டவர் பேசினார் இல்லையா? அப்ப நோவா என்ன செய்தாரு? அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பார், அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லியிருப்பார்,
அவங்களுடைய மருமகள்கள் கிட்ட சொல்லியிருப்பார், சொல்லி கன்வின்ஸ் பண்ணி உள்ள கூட்டு வந்திருப்பார். இஃப் சப்போஸ் அவங்க பசங்க யாருன்னா, போங்க டாடி, உங்களுக்கு வேற வேலை இல்லை, அதெல்லாம் மழையா அப்படியா மேலேருந்து வருமா, அவங்க பார்த்ததே கிடையாது. ஆனாலும் நோவா கன்வின்ஸ்ட் his family to come inside the ark. அப்போ அதே போல தான் நாமும் இந்த கர்த்தருடைய பேழைக்குள்ள அவர்களை கொண்டு வரும்பொழுது தான் நமக்கு பாதுகாப்பு. மனுப்புத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அடுத்தது தேவனுடைய ஆலயத்தை பற்றி சொல்லியிருக்கிறது பாருங்க. உம்மது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார். உம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் they are abundantly satisfied with the fullness of your house. எத்தனையோ நேரங்களில் நம்ம பார்க்கிறோம், அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த தேவையானது, அந்த அந்த மிகப்பெரிய தேவையானது அப்படியே இருக்கும். ஆனால் கர்த்தர் தம்முடைய கரங்களை விரித்து, கர்த்தர் தம்முடைய கரங்களை நீட்டி அவர் பிளஸ் பண்ணுவார் பாருங்க. அந்த அபண்டன்ட்டை நம்மளால ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கரங்கள் இருக்காது. அந்த நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு கரங்கள் இல்லாதபடிக்கு தான் அவர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். அப்போ அவருடைய ஆலயத்தில் தான் என்ன இருக்குன்னா அந்த சம்பூரணமே இருக்கு. நிறைய பேருக்கு அந்த அந்த கீ, அந்த சாவி அவங்களுக்கு தெரியல. என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உன்னோட தசமபாகத்தை கொண்டு வா, அப்போ வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் நான் என்ன பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கார். திஸ் இஸ் ஜஸ்ட் அ டெஸ்ட் பிஃபோர் அஸ். அந்த டயத் அப்படிங்கிறது 10ல் 1 பாகம் அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அ டெஸ்ட் பிஃபோர் அஸ். நம்ம செய்கிறோமா இல்லையா, நம்ம செஞ்சோம்னா அதோட பிளஸ்ஸிங், செய்யலைன்னா அந்த பிளஸ்ஸிங் இல்லை. தட்ஸ் இட், சிம்பிள். செஞ்சோம்னா அந்த அபண்டன்ட்டுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியும், பிரவேசிக்க முடியும். அப்போ ஆண்டவருடைய ஆலயத்தில் தான் அந்த சம்பூர்ணம் இருக்கு. அந்த சம்பூர்ணத்தினால தான் திருப்தி அடைவாங்க. சில நேரத்தில் அந்த காரியத்தை நம்ம வாங்கியிருக்க மாட்டோம், இல்லை யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதை ஆண்டவர் பிளஸ்ஸிங்காக ரிலீஸ் பண்ணுவார் பாருங்க. அதை நம்மளால கிரகிச்சு கொள்ள முடியாத பிளஸ்ஸிங்ஸ் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுவார். அவருடைய ஆலயத்தை தேடுறவங்களுக்கு, அவருடைய ஆலயத்திலே வாழ்றவங்களுக்கு, அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு God will give his abundant blessing. நம்ம போய் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சாதான் நம்மளுக்கு பிளெஸ்ஸிங் வருமா? இல்லை. ஓவர் டைம் பண்ணாதான் பிளெஸ்ஸிங் வருமா? காசு சேர்க்க முடியுமா? இல்லை. தன்னுடைய கடமையும் செய்யணும். கர்த்தரை தேட வேண்டும். தேடுகிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் நிச்சயம் இருக்கும். அடுத்து சொல்லுகிறது, ஆண்டவருடைய பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறது. இங்கே வந்து ஃபவுண்டன் ஆஃப் லைஃப் குறித்து சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய அந்த பேரின்ப நதி அவர்களுக்கு எல்லா ப்ளஷரையும் எல்லா தாகத்தையுமே தீர்க்குதான். அவர் தான் ஜீவ ஊற்று, அவர் தான் ஜீவ நதியாக இருக்கிறார். அப்போ அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது, அவரை தேடும் பொழுது சாட்டிஸ்ஃபை யார் பண்ணுறாங்கன்னா அவர் தான் பண்ணுவார். இந்த சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக நம்ம எங்கேயும் போய் தேடி அலைஞ்சி போனாலும் நம்மளால் வாங்க முடியாது. நம்ம எங்கேயாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் எனக்கு ஒரு 1/2 kg சமாதானம் கொடுங்க நம்ம கேட்டு வாங்க முடியுமா? அது மாதிரி விற்பாங்களா? அது மாதிரி கிடைக்குமா? எங்கே தான் உங்களுக்கு சமாதானம் இருக்குது? இன் காட்ஸ் ப்ரெசன்ஸ். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தான். அதாவது பிரச்சனைகள் இருக்கும் தான், போராட்டங்கள் இருக்கும் தான், பெரிய ப்ரெஷர் இருக்கும் தான், டிப்ரெஷன் இருக்கும் தான். ஆனால் அதுக்கு நடுவில் கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை கொடுக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அப்போ தேவன் கிட்டேருந்து வர்றது தான் அந்த சமாதானம். அந்த சமாதானத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் சூழ்நிலையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணு. பல நேரத்தில் கூச்சல், குழப்பம், சண்டை வரும் பொழுது அப்படியே நம்ம ரெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் சமாதானத்தை கொடுங்க. உங்கள் சமாதானத்தில் நான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு. அந்த நேரத்தில் நம்ம ஸ்ட்ரென்த்து கூட கேட்கக்கூடாது, சமாதானத்தை கேட்கணும். உங்கள் சமாதானத்தை எனக்கு கொடுங்க. அவருடைய சமாதானம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும் பொழுது அந்த சூழ்நிலையை நம்மளால் மாற்ற முடியும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர், ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்லிட்டார். இப்போ அந்த சமாதானம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்தது ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், எலக்ட்ரிசிட்டி கொஞ்ச நேரத்துக்கு போச்சு. அந்த இருட்டுல நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னா, நம்முடைய காரியங்கள நடப்பிக்க முடியாது. இருட்டுல நம்மளால காரியங்கள நடப்பிக்க முடியாது. வெளிச்சத்துல வெளிச்சம் காண்கிறோம். நம்மளுடைய யோவான் எழுதின புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 8ஆம் வசனம், மன்னிக்கவும், 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருத்தவங்க உறுதியாக பற்றி கொள்ளணும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் படிக்க வேண்டிய சுவிசேஷ புஸ்தகம் இந்த யோவான் புஸ்தகம். அதுலேயும் முக்கியமா இந்த 1ஆம் அதிகாரம். தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி வந்து அவர்தான். சில பேரை நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும், அவங்களோட ஃபேஸில் அப்படி ஒரு 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 பெரிய சமாதானம், அந்த ஃபேஸில் அப்படி ஒரு ஒரு க்ளோரியை நம்மளால் பார்க்க முடியும். அந்த வெளிச்சம், அந்த ஒளி அவர் ஷேர் பண்ணியிருக்கார். அந்த ஒளியை அவர் ஷேர் பண்ணதுனால தான் அந்த வெளிச்சத்தில் வெளிச்சத்தை காண்கிறோம் என்று இங்கே நம்முடைய தாசனாகிய கர்த்தருடைய தாசனாகிய தாவீது அவர் எழுதியிருக்கிறார். ஜீவ ஊற்று மாத்திரம் ஆண்டவர்கிட்ட இல்லை, எல்லா பிளெஸ்ஸிங்கோட ஊற்று, எல்லா பிளெஸ்ஸிங்கோட பிகினிங் மாத்திரம் அவர்கிட்ட இல்லை. ஆனால் அவருடைய வெளிச்சத்தையும் நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஆல்வேஸ் த ஃபாதர்ஸ் ஹவுஸ், ஆண்டருடைய சபையானது, இட் இஸ் ஃபுல் ஆஃப் லைட். ஒரு இருட்டா ஒரு இடம் இருக்கும் பொழுது அந்த இருட்டை எப்படி நம்ம போக்க முடியுமானால் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும்போது தான் அந்த இருள் விலகும். யார் அந்த வெளிச்சம், யார் அந்த ஒளி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒளி. யாருடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கை பிரச்சனையில் இருக்கிறதோ, போராட்டத்தில் இருக்குதோ, அந்த ஒளி உள்ள வரும் பொழுது, when the light comes in, all the darkness will flee. வேற வழியே இல்லை, அது ஓடித்தான் ஆகணும். இருட்டை நம்ம எப்படி துரத்துவோம்? கயிறு வச்சு, ஏதாவது கொம்பு வச்சு நம்ம துரத்தி போயிருமா? இல்லை, ஒரே ஒரு கேண்டில் நம்ம கொளுத்தணும்னா அந்த இருட்டு போயிடும். அந்த கேண்டில் எப்படி அந்த இருட்டை போக்குதோ, ஒளியாகிய தேவன் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது எல்லா காரியங்களும் போய் தான் ஆகணும். ஏன்னா அவருடைய கரங்களில் எல்லா அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்தது இதில் நம்ம சொல்லும் பொழுது 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம், குட்னஸ் ஆஃப் காட் டுவர்ட்ஸ் ஹிஸ் பீப்புள். எப்படி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய குட்னஸை, அவருடைய நன்மைகளை அவர் காண்பிக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது 10லிருந்து 12 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, உம்மை அறிந்தவர்கள் உம்முடைய கிருபையும் செம்மையற்ற இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியறலும். இந்த 3 வசனங்களும் ஒரு பிரேயர். எதற்கான பிரேயர்னா, இது வரைக்கும் என்னை பாதுகாத்துட்டீங்கப்பா, இது வரைக்கும் என்னுடைய சத்துருக்கள், என்னுடைய போராட்டங்களை நீங்கள் பாதுகாத்தீங்க, உங்களுடைய பிளெஸ்ஸிங்கை எனக்கு இன்னும் கண்டினியூ பண்ணுங்க, இன்னும் உங்களுடைய பிளெஸ்ஸிங்கை எனக்கு கொடுங்க, இன்னும் உங்களுடைய பாதுகாப்பை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தாவீது எழுதுகிறது அந்த கடைசி 3 வசனங்கள். உங்களை அறிஞ்சவங்க மேலே எப்படி உங்களுடைய கிருபை இருக்கோ, நம்மெல்லாம் கர்த்தரை அறிந்து இருக்கிறோம். அப்போ நம்ம மேலே யாருடைய கிருபை இருக்குது? அவருடைய கிருபை இருக்குது. அதே போல் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உங்களுடைய நீதியையும் நீங்கள் கொடுங்க என்று சொல்லப்படுகிறது. Those who you know and the upright in the heart என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அடுத்தது பெருமைக்காரரை குறித்து சொல்லப்படுகிறது. பாருங்க, பெருமைக்காரருடைய கால் எப்படி இருக்கிறது? என் மேல் வராமலும். இது பிரேயர் பண்றாரு இல்லையா? பெருமைக்காரருடைய இது என் மேல வரக்கூடாதுன்னு சொல்றாரு, கால் என் மேல வரக்கூடாது. துன்மார்க்கருடைய கை என்ன பறக்கடியாமலும் இருப்பதாக என்று அவர் சொல்லுகிறார். அப்போ
பெருமைக்காரருடைய கால் என்று இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஃபுட் ஆஃப் ப்ரைட். இந்த 7ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம், உம்முடைய கிருபை என் மேல எவ்வளோ அருமையா இருக்கு ஆண்டவரே. அதே மாதிரி மனுபுத்திரரும் சரி உம்முடைய செட்டைகளின் நிழல்ல வந்தடைகிறார்கள் என்று சொல்றாரு. ஆனா அந்த பெருமையா நடந்து கொள்ளுகிறவர்களுடைய கால் அது எதை குறிக்குதுன்னா, ரொம்ப ஒரு அதிகமான ஒரு ஆக்ரோஷம் வந்துச்சு. ஒரு ஒருத்தவங்களுக்கு அந்த ஒரு மூர்க்கம் இருக்கு அப்படின்னா, அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா, காலில் எட்டி உதைக்கிறது, அந்த காலினால காரியங்களை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்போ கால்னால அவங்க அதை செய்கிறாங்கன்னா, அவங்கள வந்து அவங்க ஒரு பொருட்டாவே மதிக்கல. அவங்க அவ்வளோ அவங்கள கீழே பார்க்குறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட அவர் சொல்றாரு, பெருமையா நடக்கிறவனுடைய காலு என் மேல வராம என்ன பண்ணுங்க, என்னை பார்த்துக்கோங்க ஆண்டவரே. அடுத்தது துன்மார்க்கனுடைய கை, ஹேண்ட் ஆஃப் த விக்கட். நம்முடைய ஆங்கில வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஹேண்ட் ஆஃப் த விக்கடும் சரி, ஃபுட் ஆஃப் த ப்ரைட், இது ரெண்டுமே என்கிட்ட வரக்கூடாதுப்பா. இது ரெண்டும் என்கிட்ட, ஏன்னா துன்மார்க்கமாக செய்கிறவங்க அவங்களுடைய கைகளையும் அவங்களுடைய கால்களையும் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த ரெண்டுமே என்கிட்ட வராமல் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்கிறாரு. இந்த அதிகாரத்தை அவர் முடிக்கிறாரு. அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். இப்படியே செஞ்சுட்டே இருப்பாங்களா? ஒருத்தவங்க அவங்களோட டீனேஜ்லேருந்து ஒரு அக்கிரமம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அநியாயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்படியே செஞ்சுட்டே இருப்பாங்களா? அதுக்கு ஒரு முடிவு வரும்ல. ஒரு நாணயம் எடுத்தாலே அந்த நாணயத்துக்கு 2 சைடு இருக்கு, திரும்பும், இந்த சைடு திரும்பும். அதே மாதிரி துன்மார்க்கருடைய காலம் அப்படியே இருக்காது, மாறும், திரும்பும். நீதிமான்கள் எழும்புவார்கள், நீதிமான்களுடைய கரங்களில் ஆண்டவர் ஆளுகையை கொடுப்பாரு. துன்மார்க்கருக்கு கொஞ்ச நாள் வேணா இருக்கலாம், சில வருடங்கள் வேணா அந்த காரியங்கள் இருக்கலாம் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல. ஏன்னா அவங்களுக்கு யாரு சப்போர்ட் பண்றா? சாத்தான் சப்போர்ட் பண்றான். அவங்க சாத்தானோட பவரை ஆக்டிவேட் பண்ணி அவங்க பண்றாங்க. ஆனா அவனுக்கும் மேல யார் இருக்கிறாரு? நம்ம ஆண்டவர் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் தன்னுடைய பவரை, தன்னுடைய மகிமையை யாருக்கு ஷேர் பண்றாருன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பாரு. இந்த இடத்துல அவன் சொல்றாரு, தாவீது, அக்கிரமக்காரர் விழுந்துட்டாங்கப்பா, நீதிமான் விழுந்தாலும் எழுந்துப்பான். தெரியுமா உங்களுக்கு? நீதிமானுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு பலவீனம் வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு தாழ்வு வருது, நீதிமான் கூட ஆண்டவர் இருக்கிறதுனால மறுபடியும் அவன் எழுந்துப்பான், அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. எத்தனையோ ஊழியக்காரர்கள் நம்ம பார்க்குறோம், சில நேரத்தில் சில பலவீனங்கள் வருது, சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, சில ஆப்ரேஷன் நடக்குது, சில சர்ஜரிஸ் நடக்கும் பொழுது அந்த கொஞ்ச நாள் சில மாதங்கள் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் பீரியட் தான். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் எழுந்து வராங்க. எப்படி எழுந்து வராங்கன்னா, முன்னிருந்த பலனை விட அவங்க எழுந்து வராங்க. ஆனால் இந்த அக்கிரமம் செய்கிறவர்கள் அப்படி கிடையாது. அவங்க விழுந்துட்டாங்க தான், அவ்வளோதான், அவங்களால எழும்பவே முடியாது. அவர்கள் விழுந்தார்கள், அவ்வளோதான், இட் இஸ் டன். எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போயிட்டாங்க. They are not able to rise. நாம என்ன செய்யலாம்? யாவருக்காகவும் விண்ணப்பம் பண்ணும். ஒரு துன்மார்க்கரை குறித்து கேள்விப்படுறீங்களா? இல்லை துன்மார்க்கரை நேரில் பார்க்குறீங்களா? ஆண்டவரே, அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் தாங்கப்பா, அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் தாங்க, அவங்களும் உங்களுடைய ராஜ்யத்தில் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தாங்கப்பா, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தாங்க. அப்படி எழுந்துக்க போறோம். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இந்த அளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 சொல்லியிருக்கிறது. God does not want any one of the human to perish.
ஒரு ஆத்துமா கூட கெட்டு போனோன்னு ஆண்டவர் விட்டுறதே கிடையாது. ஒரு சான்ஸ் தரார், ஒரு சான்ஸ் தரார், ஒரு வாய்ப்பு தரார், ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார், ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கார். இப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஆண்டவரே, எந்த துன்மார்க்கமான வழிகளும் என்னை தொடக்கூடாதுப்பா. எந்த துன்மார்க்கமான சிந்தையும் என்னை தொடக்கூடாது. என்ன மாத்திரம் இல்லை, என்னுடைய குடும்பம், என்னோட தலைமுறைகள்ல இங்க மேல சொல்லியிருக்கிற அந்த துன்மார்க்கருடைய வழிகள் எதுவும் தொடக்கூடாது. என் மகன் அந்த மாதிரி செய்யக்கூடாது, என் மகன் அந்த மாதிரி செய்யக்கூடாது, எங்க கணவர் அந்த மாதிரி செய்யக்கூடாது, என் மனைவி அந்த மாதிரி செய்யக்கூடாது, என் அண்ணன் அந்த மாதிரி செய்யக்கூடாது, என் அக்கா அந்த மாதிரி செய்யக்கூடாது, என் உறவின் முறையாரில் இருக்கிற யாரும் அந்த மாதிரி செய்யக்கூடாதுப்பா. நீங்க பாதுகாத்துக்கொள்ள. கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆயிரம் தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம், கர்த்தத்துவம், அதிகாரம், வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. தூதர் பாடும் தூயரே, சர்வசிருஷ்டி போற்றும் தூயரே, உம்மை உயர்த்திடுவேன். தூயரே, உயர்த்திடென்றும் பரிசுத்தர் பாடும் தூயரே, ராஜாதி ராஜன் தூயரே, நீரென்றென்றும் தூயரே, தூயர் நீரென்றும், நீரென்றென்றும் தூயரே, தூயர் நீரென்றும். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தருடைய கிருபை எங்கள் மீதும் எங்களுடைய தலைமுறைகள் மீதும் வந்து அமரட்டும் அப்பா. உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. தேவஜனமே, இந்த சங்கீதத்துல துன்மார்க்கனுடைய வழிகளை குறித்தும் கர்த்தருடைய கிருபைகளை குறித்தும் கர்த்தருடைய தாசனாகிய தாவீதுனுடைய விண்ணப்பங்களை குறித்தும் நம்ம பார்த்தோம். இதுல 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இன்றைக்கு நன்மையை தேடி, ஆசீர்வாதத்தை தேடி, இது வேண்டும் அது வேண்டும் என்று தேடி மனித குலமானது இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறது. இங்கே போனா எனக்கு இந்த
கிடைச்சிரும், அங்க போனா அது கிடைச்சிரும், அந்த மனுஷங்க கிட்ட போனா கிடைச்சிரும். இல்ல, where there is blessing, எந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கு. இந்த வசனத்துல சொல்லியிருக்காங்க, கர்த்தருடைய ஆலயத்துல சம்பூர்ணத்தினால நீங்க திருப்தி அடைவீங்க. ஆண்டவருடைய ஆலயத்துல தான் அந்த blessing இருக்கிறது. Let the goodness and mercy follow all the days of your life. உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரணும் அப்படின்னா அது எந்த இடத்துல இருந்து துவங்குகிறதுனா கர்த்தருடைய ஆலயத்துல இருந்து தான் தொடங்குகிறது. இந்த அஸ்திபாரம், இதுதான் வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கிறது. இந்த அஸ்திபாரத்தோடு கூட நம்ம நிலைத்து நிற்க வேண்டும். கிறிஸ்து தான் நம்மளுடைய ஃபவுண்டேஷனா இருக்கணும். கிறிஸ்து ஆகிய தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இருக்க வேண்டும். எப்படி மணல் மேல கட்டின வீடு சரிந்து போச்சு, ஆனா கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீடு நின்றது போல கண்மலையாகிய இயேசுவின் மீது நம்ம கட்டப்படும் பொழுது தான் அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். இப்பொழுதும் என்னை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, நம்ம கைகளை விரித்து நம்ம கேட்கலாம். உங்களுக்கு என்னென்ன தேவைகள், உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் வேண்டும் என்றது உங்களுக்கு தெரியும். லார்ட் பிளஸ் மீ. முதல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கேட்போமே. உலகத்திற்குரிய காரியங்கள் அது அனித்தியமானது. நீங்க கர்த்தரை தேடும் பொழுது அந்த அனித்தியமான காரியங்கள் will follow. ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எனக்கு தாங்கப்பா, ஆவிக்குரிய வரங்களை எனக்கு தாங்கப்பா, உம்முடைய சமூகத்துல காத்திருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை எனக்கு தாங்கப்பா. இந்த தாவீது என்கின்ற இந்த ராஜா 40 ஆண்டுகள் அரசாளுகிறார். எத்தனை ராஜாக்கள் அரசாண்டாலும் நமக்கு மனசுல நிக்கிறது தாவீது ராஜா. ஏன்? அவர் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து 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 எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார், எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டார். இட் இஸ் த கீ. Waiting in the God's presence is the key. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கலாம், அவருடைய ஆலயத்துல காத்திருக்கலாம், எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு பின்னாடி வரும். இப்பொழுதும் நம்முடைய இருதயத்துல நம்ம கைகளை வைத்து இன்னொரு கரங்களை பரத்துக்கு நேராக நீட்டி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால என்ன நிரப்புங்கப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. எந்த சூழ்நிலையிலும் உங்க பிரசன்னத்தை விட்டு நான் தூரமா போக கூடாதுப்பா, உங்க சமூகத்தை விட்டு நான் தூரமா போக கூடாதுப்பா. நீங்க தான் எல்லா ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றா இருக்கிறீங்கப்பா. நான் அதை பின்னாடி போயிடக்கூடாதுப்பா. நான் உங்களுக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ள நிலையா நிலைத்திருக்கணும்ப்பா. கர்த்தரை பணிந்து குனிந்து பயத்தோடு பக்தியோடு நம்ம தொழுது கொள்ளலாம். மன்னிக்கப்பட்டோர் யாவரும் மீட்கப்பட்டோர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். விடுதலையானோர் அனைவரும் இயேசு நாமம் தரித்தோர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பாடலாமா? மன்னிக்கப்பட்டோர் யாவரும் மீட்கப்பட்டோர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். விடுதலையானோர் யாவரும் இயேசு நாமம் தரித்தோர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம் கர்த்தத்துவம் அதிகாரம் வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. உம் நாமம் மிக உயர்ந்த
up. Let's soak in the worship. Let's soak in the worship of God. Let's soak in the presence of God. சிங்காசனம் கர்த்தத்துவம் அதிகாரம் வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. தூதர் பாடும் தூயரே சர்வசிருஷ்டி போற்றும் தூயரே உமை உயர்த்திடுவேன். தூயரே தூயர் நீரென்றும் பரிசுத்தர் பாடும் தூயரே ராஜாதி ராஜா தூயரே நீரென்றென்றும் தூயரே தூயர் நீரென்றும். இந்த வேளையில இன்னொரு ஒரு தீர்க்க தரிசன செயலை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவுகிறார். கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ள நம்ம போயிடலாமா? நம்மளுடைய சரீரத்தை அப்படியே கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஒடுக்கி அன்றைய உங்க சட்டை, ஏன்னா அந்த தாய் பறவை அந்த தன்னுடைய குட்டிகளை மூடுறதுக்கு அது வரும்பொழுது அந்த குட்டிங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு உள்ள இருந்தாதான் அதுக்கு பாதுகாப்பு. இப்போ நம்மளும் அப்படியே நம்மளை ஒடுக்கி, நீங்க உட்காரணும்னா உட்காந்துக்கோங்க, இல்லை நின்றுக்கிட்டே உங்களை ஒடுக்கணும்னா ஒடுக்கிக்கோங்க, இல்லை முழங்கால் படிடணும்னா அப்படியே நம்ம ஒடுக்கி அன்றைய உங்க சட்டைகளுக்குள்ள நான் வந்துடுறேன்ப்பா. Hide me under your wings, Lord. Hide me under your presence, Lord. என்னை மூடுங்கப்பா. அப்படியே சட்டைகளின் மறைவில் என்னை மூடுங்கப்பா. என்னை மறைத்து கொள்ளுங்கப்பா. எல்லா துன்மார்க்கர்கள், வன்கண்ணு, பொறாமை, சூழ்ச்சி செய்யறவங்க, வஞ்சனை செய்யறவங்க, தீமை செய்யறவங்க, உங்களை மாத்திரம் இல்ல உங்க முழு குடும்பத்தையும் கொண்டு வாங்க. அவர்களுடைய சட்டைகளோட மறைவுல கொண்டு வாங்க. நாங்க வந்துடுறோம்ப்பா, நாங்க உங்களுக்குள்ள வந்துடுறோம்ப்பா. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க குடும்பத்தை ஆண்டவருடைய சட்டைகளின் மறைவுல கொண்டு வாங்களேன். உங்க கணவரை, உங்க பிள்ளைகளை, உங்க மனைவிய, உங்க உறவின் முறையில இருக்கிறவங்கள ஆண்டவரே கொண்டு வந்துருங்கப்பா. எல்லாரையும் உடைய சட்டைகளின் மறைவுல கொண்டு வாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில கூடப்பா நானும் என்னுடைய குடும்பமும் உடைய சட்டைகளின் மறைவுல வந்து அடைகிறோம்ப்பா. எந்த பொல்லாப்பும் எங்களை தொட முடியாது இயேசுவின் நாமத்தினால. எந்த சேதமும் அணுகாது இயேசுவின் நாமத்தினால. எந்த நஷ்டமும் வராது இயேசுவின் நாமத்தினால. அப்பா நாங்க உம்முடைய சட்டைகளின் மறைவுல வந்துட்டோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இதோ சர்வ வல்ல எங்கள் தேவனுடைய நிழலுக்குள்ள நாங்க வந்துட்டோம். No harm shall touch me. No harm shall touch my family. In Jesus most precious name. எங்களை சுற்றி வேலி அடைங்க. எங்க குடும்பத்தை சுற்றி வேலி அடைங்க. எங்க சபையை சுற்றி வேலி அடைங்க. எங்க உறவின் முறையவர்களை சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த கடைசி காலத்துடைய கடைசி மணித்துளிகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்க அப்பா உங்களுடைய சட்டைகளின் மறைவுல வந்துட்டோம்ப்பா. நாங்க உமக்கு சொந்தம். நாங்க உமக்கு சொந்தம். We belong to you, Lord. Our life belong to you, Lord. எங்க வாழ்க்கை உமக்கு சொந்தம்ப்பா. நீரே எங்களை பொறுப்பேற்று நடத்துவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.